Okay. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் அன்மியூட் சொல்லி பண்ணி praise the Lord சொல்லுங்க. Praise the Lord சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Super, super. ஓ, பர்லின் வந்துட்டா. பர்லின் வந்துட்டாங்க. ஓகே. Praise the Lord. Praise. எல்லாம் praise the Lord. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோவா? ஒருத்தர் இப்படி தலையாட்டம் எனக்கு டவுட் வந்துருச்சு. எஸ் ஆர் நோ? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இல்லையா? கடவுளுக்கு நன்றி சொல்லும். சரிங்களா? கடவுள் விரும்புகிறது அப்படிதான். சரியா? என் பிள்ளைங்க எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் கடவுள் விரும்புறாரு. என் பிள்ளைங்க எல்லாம் அன்பா இருக்கணும், அதுதான் கடவுள் விரும்புறாரு. என் பிள்ளைங்க எல்லாம் எப்போ அமைதியா இருக்கணும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவங்க அமைதியா இருக்கணும், எதுக்கும் அவங்க வேதனையோ போராட்டம் இல்லாம கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தா இருக்கணும்னு கடவுள் விரும்புறாரு. சரியா? அப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தூய ஆவியானவர் யார், அவருடைய செயல்பாடு என்னன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் எடுத்திருந்தேன் 1ஆம் தேதி. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தூய ஆவியான் யார்? ஞாபகம் இல்லையா? சரி சரி, தூய ஆவியானவர் யார் அதாச்சும் சொல்லுங்க. சரி, தூயாவர் யாருன்னாச்சும் தெரியுமா? இருக்கிறாருன்னு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? தூயாருன்னு ஒரு ஆள் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படியாச்சும் தெரியுமா? தெரிஞ்சுங்க சொல்லலாம். ஓகே, அடுத்தங்க. Temple of counselor, protector, counselor. ஓகே ஓகே, சூப்பர். சரி, தூயாவின் என்ன நமக்குள்ள இருக்கிறாரா? தூய ஆவியார் நமக்குள்ள இருக்கிறார். ஏன்னா போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் மெசேஜ் கொடுத்து முடிக்கும் பொழுது எபேசியர் 4:29 வாசித்தோம். ஏன்னா தூயாவிற்கு துக்கப்படுத்தாதீர்கள். சரிங்களா? தூயாவியர் நம்மை போன்றவர். அவர் கடவுளா இருக்கா, 3 ஆட்களில் ஒரு ஆட்களா இருக்கிறார். 3ஆம் ஆளாகிய கடவுள் வரையா, பிதாவாகிய கடவுள், சுதனாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள் சொல்லிட்டு 3 ஆட்களா இருக்கிறார்கள். அப்போ பழைய ஏற்பாடு பிதாவின் காலம், புதிய ஏற்பாடு அதாவது 4 காஸ்பல் ஜீசஸ் வாழ்ந்த காலத்துல அது இயேசுடைய காலம். திருத்தூதர் பணி பெந்தகோஸ்தே நாளிலிருந்து இயேசுனார் உயிர்த்தெழுந்து விண்ணகத்துக்கு சென்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது வந்து தூய ஆவியோட காலம். சரிங்களா? பெந்தகோஸ்தே நாளில தான் திருச்சபை பிறந்த நாள். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பெந்தகோஸ்தே நாம ஒவ்வொரு வருஷமா கொண்டாடுறோம் இல்லையா? அப்போ பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு தான் திருச்சபை பிறந்தது, திருச்சபையின் பிறந்த தினம். ஆண்டவர் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40ஆம் நாள் விண்ணகத்துக்கு எழுந்து சென்ற பின்பு 10 நாட்கள் ஆண்டவர் விண்ணறுப்பு நடந்த பிறகு 10 நாட்கள் கழிச்சு பெந்தகோஸ்தே நாள் வந்து 50வது நாள், அதான் பெந்தகோஸ்தே சொல்லலாம். ஸோ 50வது நாள் வந்து தூயாவின் நெருப்புமயமான நாவுகளாக அப்போஸ்தலர்கள், அன்னை மரியாள், சீடர்கள் 120 பேர் மாடியில அறையில ஒரே மனத்தவர்களை ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. இது அப்போஸ்தலர் பணி 1:14 நீங்க வாசிக்கலாம். ஒரே மனத்தோடு ஜெபிக்கும் பொழுது தூயாவின் அபிஷேகம் அவர்கள் மேல இறங்குச்சு. அக்னிமயமான நாவுகளாக ஒவ்வொரு மீதும் வந்து இறங்கினார்னு இருக்கு. அது பிறகுதான் பேதுரு, ஆண்டோடைய தூதரான பேதுரு, அப்போஸ்தலரான பேதுரு, முதல் போப்பாண்டவரான பேதுரு அவருடைய மறையுரை ஆற்றினார். அன்னைக்கு எத்தனை பேர் மனம் மாறினாங்க? 3000. எவ்வளவு? 3000. சூப்பர். சரிங்களா? அப்போ பேதுருவின் இறை வார்த்தை கேட்டு மனம் குத்தப்பட்டவர்களாக சகோதரர்களே நாங்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப பேதுரு என்ன சொன்னார்னா, நீங்கள் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்நானம் பெறுங்க, அப்பொழுது தூயாவின் கொடையாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி என்று பேதுரு சொல்வார். இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்வார், பேதுரு சொல்வார், தூயார் வந்த அந்த
கொடிய காற்று போன்ற சத்தத்தை கேட்டு எல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன ஏதோ நடந்தது, இவ்வளவு பெரிய சத்தம் கேட்குது, இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு. அப்போ தூயன் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டு ஒவ்வொருத்தரும் வெவ்வேறான மொழிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போ ஒவ்வொரு தூயன் ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஒவ்வொரு மீதும் தூயாவின அக்கினிமயம் நெருப்பு நாவுகளாக வந்து அமர்ந்துட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் அந்நிய பாஷையில பேசினாங்க. அப்போ அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அங்க கூடியிருந்த எல்லாம் கேட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மொழியில புரிஞ்சு கொண்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு தூயான அபிஷேகமா ஒவ்வொருத்தரும் இறங்கினார். அப்ப அன்றைக்கு மணமாரிகள் 3000 பேர். இப்ப பாருங்க, அதே பேதுரு அப்ப தூய நம்ம கிட்ட வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றப்படுது இல்லையா? அது வரைக்கும் பேதுரு பயந்து ஓடினவர் இல்லையா? ஆண்டவர் கைது செய்தப்போ பேதுருவை பார்த்து ஒரு பெண் கேட்கறாங்க இல்லையா, நீயும் அவருடைய சீடர் தான் அப்படின் போது பேதுரு என்ன சொன்னாரு? ஞாபகம் இருக்கா? ஆண்டவருக்கு தீர்ப்பிடுறதுக்காக தலைமை சங்கத்துக்குள்ள கூட்டிட்டு போனப்போ அந்த வேலைக்கார பெண் பேதுரை பார்த்து கேட்பா, நீரும் அவரோட இருந்தவர் தான், அவருடைய சீடர்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொன்னாரு? இவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரு. ஆமா, இவர்கள் யாருன்னே தெரியாது அப்படி மும்முறை என்ன பண்ண மறுதளிச்சார் இல்லையா? அப்போ மறுதளிக்க செஞ்சாரு, சத்தியம் பண்ணாரு, சபிச்சாரு. இந்த ஆள் யாருன்னு தெரியாது சபிச்சார். அப்போ அப்படி பயந்து ஓடினவர்கள் பேதுரு பயந்து ஓடினார். ஆனா அதே பேதுரு தூயாயன் வந்த போது 3000 பேர் மனம் மாற அளவுக்கு ஆற்றல் உடையவராக இருந்தார், துணிச்சலோடு வந்தார். அப்போ தூய நமக்கு தரப்படுறதுக்கு ஒரே காரணம் வந்து இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும், இயேசுவை பத்தி அறிவிக்கணும். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் எடுக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். எடுத்து வாசிங்க. பைபிள் எல்லாம் கொண்டு வந்து வாசிங்க. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றப்படுத்துவார். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, தூயாரை குறிச்சு நிறைய காரியங்கள் அவர் வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அடுத்தது அவர் முழு உண்மையை நோக்கி எங்களை வழி நடத்துவார். அடுத்தது தாமாக எதையும் பேச மாட்டார். அடுத்தது தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிமைப்படுத்துவார். அப்போ ஆவியானவரை பற்றி அநேக காரியங்கள் ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆண்டவர் இயேசு பாடுபடுறதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள் ஆவியானவரை குறித்து சொன்னார். அப்போ தூயார் இந்த பூமிக்கு வந்தது இயேசு கிறிஸ்துவை மாட்சிமைப்படுத்த, இறையாட்சியை ஸ்தாபிக்க இல்லையா? ஆண்டவர் இயேசு மண்ணூர்ல வந்தப்போ ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார், புறாவடியில் இறங்கினார் இல்லையா? அதை பிறகுதான் அந்த ஆண்டவர் வந்து சோதிக்கப்பட்டார். அதன் பிறகு வல்லமையா செயல்பட்டார். இறையாட்சியை, கடவுளின் இறை வார்த்தையை உலகெங்கும் அந்த அவர் வாழ்ந்த காலத்துல யூதேயா, எருசலேம் எல்லா இடத்துலயும் அவர் என்ன பண்ணாரு? அறிவிச்சார், டெய்லி டீச் பண்ணார். இப்போ பிதாவினுடைய ஆட்சியை, இறை ஆட்சியை பற்றி சொல்றதுக்கு தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். போன முறை பார்த்தோம் இல்லையா? ஒருவர் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்படுத்த இயலாது, முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஒருவர் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்த மறுபிறப்பு அடைந்தால் ஒண்டி அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுத்த முடியாது, உட்பட இயலாதுன்னு சொல்றாரு இல்லையா? மறுபடியும் பிறந்தால் அன்றி
இறையாட்சிக்கு உட்பட முடியாதுன்னு சொன்னார் இல்லையா? ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தையெல்லாம்? சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனமா வைங்க, சரிங்களா? அப்போ ஆவியான நமக்குள்ள வர்றது இறையாட்சி, நம்ம கடவுளுடைய ஆட்சி இந்த பூமியில மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், சரியா? முதல்ல அந்த வார்த்தையை நான் நம்பணும், இந்த இறையாட்சியை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த இறையாட்சியை நான் நம்பணும், அந்த இறையாட்சி எனக்குள்ள செயலாற்றணும். முதல்ல மனமாற வேண்டியது யாரு? நான் தான் மனமாறணும், சரிங்களா? அப்போ அதனால்தான் நம்ம ஜெபத்துல சொல்றோம் இல்லையா, பரலோகத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதால் பூமியிலும் செய்யப்படுவதால் சொல்றோம் இல்லையா? அப்போ அவருடைய ஆட்சி எனக்குள்ள வரணும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்றார். அப்ப எப்ப இயேசுவை நம்புறோமோ, ரட்சகராக ஏற்றுக்கொள்றோமோ, அப்ப நாம் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப யாரெல்லாம் கடவுளின் பிள்ளைகளாக உரிமை பெற்றுக்கொள்றோமோ அவங்க ஒவ்வொருவரும் புது பிறப்பு அடைந்திருக்கிறார். நீரினாலும் ஆவியினாலும் புது பிறப்பு அடைந்திருக்கிறார். அப்போ ஞானஸ்நானம் பெறது பாவத்திலிருந்து நான் மீட்படைகிறேன். தூய எனக்கு அருளப்படுறது நான் புது பிறப்பு அடைப்பது, சரிங்களா? நான் புது பிறப்பு புதுப்பிக்கப்படும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவுகள், சிந்தனைகள் புதுப்பிக்கப்படுது. உலகப்பூர்வமான என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுறார். ஆவியானவர் வரும்பொழுது நான் புதிய மனிதனாரு, புதிய மனிதனாக நான் மாற்றப்படுகிறேன். அப்போ 2 விதமான காரியங்கள் இருக்கா. ஒண்ணு நம்ம எப்ப ஞானஸ்நானம் வாங்குறோமோ அப்போ நமக்கு தூயாவின் கிஃப்டாக தரப்படுகிறார். நீங்க எல்லாம் தூயார் பெற்றிருக்கிறீங்களா? தூயார் பெற்றிருக்கிறீங்களா? நீங்களாம் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? பெற்றிருக்கிறோமா? அப்போ நீங்க நம்ம எல்லாமே தூயாய் பெற்று எப்ப ஞானஸ்நானம் வாங்குறோமோ அப்பவே தூயாய் பெற்றுட்டோம். அப்ப இறை வார்த்தை நம்ம நிறைய கேட்கறோம் இல்லையா? இறை வார்த்தை கோயிலுக்கு போகும்போது கேட்கிறோம், தனிப்பட்ட முறையில் வாசிக்கிறோம், பிரேயர் மீட்டிங்லாம் வரும்போது கேட்கிறோம், இந்த நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம். அப்போ நம்ம கிட்ட ஆவியானவர் இருக்கிறாரு, இறை வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்ம அப்போஸ்தலர்கள் போல நம்ம இறை வார்த்தை அறிவிக்கிறோமா? மற்றவர்களுக்கு போய் அறிவிக்க முடியுதா? நம்மளால அறிவிக்க முடியல இல்லையா? அப்போ ஆவியானவர் எப்ப ஞானஸ்நானம் வாங்குறோமோ அப்ப எனக்குள்ள வந்துடுறாரு, முதற்கொடையா வராரு, என்ன முத்திரையா இருக்கிறார். தூயாவி எனக்கு நான் மீட்படைந்து விட்டேன், நான் கடவுள் பிள்ளை அப்படின்றது மீட்பின் முத்திரையாய் ஆவியனை எனக்குள்ள இருக்கிறார். அது போன வாரம் நம்ம வாசித்தோம், சரிங்களா? தூயாவினை துக்கப்படுத்தாதீர்கள், அவர் மீட்பின் நாளை குறித்து முத்திரையான உங்கள் மேல் பொறிக்கப்பட்டுள்ளார்கள் வாசித்தோம், சரிங்களா? அப்போ தூயா எனக்குள்ள இருக்கிறார். அப்போ தூயாவில் வரும்பொழுது எப்படி நம்ம பேதுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்ததோ, துணிச்சல் உள்ள, அது வரைக்கும் கோழையா இருந்தவர், பயந்து ஓடனவர் துணிச்சல் உள்ளவரை மாறினார், சரிங்களா? அப்போ அவங்க வாழ்க்கை முறையை மாற்றுது. அப்போ இயேசுக்கு உண்மையான சாட்சிகளா மாறினாங்க, சரிங்களா? அப்போ ஒரே நோக்கம் தான், கடவுள் தம்முடைய தூய நமக்கு தரப்படுற ஒரு நோக்கம் அவருடைய பிள்ளையா மாறணும், இந்த பூமியில் அவருக்கு சாட்சியா இருக்கணும், இயேசுடைய சாயலாக நாம் மாற்றப்படணும். வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது. அப்போ தூய எனக்குள்ள வரும்பொழுது இயேசுவை பத்தி நான் அறிய வருகிறேன், இறை ஆட்சி பத்தி எனக்கு சொல்லப்படுகிறது, கடவுளை பற்றி நான் அறிய வருகிறேன். வாசிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது. இங்கிலீஷ்லயும் வாசிக்கலாம், ரோமன்ஸ் 8:29. தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். ஆமா, அப்போ ஒரே நோக்கம் தான், இயேசுவை போல நான் மாறணும். அந்த வசனத்துடைய பொருள் என்னன்னா, உட்பொருள் என்ன, நான் இயேசுவை போல மாறணும். புரியுதா? ஏன் எப்போ நான் கடவுளை நம்புறனோ, கடவுளை இயேசுவை நம்பி நான் மீட்பரை ஏற்றுக்கொண்டனோ, அப்போ கடவுள் பிள்ளையாக உரிமை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ கடவுள் எனக்கு நீ என் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தூயா எனக்கு கிஃப்டா கூட ஃபர்ஸ்ட் கிஃப்டா தராரு. அப்போ தூய எனக்கு முத்திரையா இருக்கிறார். அப்போ பிதாவுடைய ஒரே நோக்கம் இயேசு போல நான் மாறணும். அதுதான் அப்போஸ்தலர்கள், இயேசுவோட வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் இறை வார்த்தையில் நிரப்பப்பட்டிருந்தாங்க இல்லையா?
இயேசு கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இயேசுவோட வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் இறைவார்த்தை கேட்டு 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 பரிசுத்தமா இருந்தாங்க. இயேசுவின் பேரால் பேய் ஓட்டினாங்க, வியாதியை குணமாக்குனாங்க இல்லையா? இயேசுனார் உயிர் தெழுந்த பிறகு அவர்கள் ஊதுவார். அப்போஸ்தலர் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பிளஸ் பண்ணுவார். ஆனாலும் அவர்கள் நற்செய்தி அறிவிக்கல. இயேசுவை போல நற்செய்தி அவரால் அறிவிக்க முடியல. மாடி அறையில இருந்தாங்க பயந்துட்டு. அப்ப கூட மீன் பிடிக்க போனாங்க. இயேசு உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் அவரோடு இருந்து அவரு கூட இருக்கிறாச்சு எல்லாம் தன்னுடைய சாட்சியெல்லாம் வெளிப்பட, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிர் தெழுந்து சொல்லிட்டு எல்லா சாட்சியும் வெளிப்படுத்தினார். இருந்தாலும் அவர்கள் பயந்துட்டு தான் இருந்தாங்க. கடைசியில பேதுரு என்ன பண்ண, மீன் பிடிக்க ஓட்டினார் இல்லையா? நான் மீன் பிடிக்க போறேன், மீன் பிடிக்க போனவர் அவரு. ஆனா எப்போ தூய அபிஷேகம் வந்ததோ அதை பிறகு அவர் ஆளை மாறிட்டார். அப்போஸ்தலர் மாறிட்டாங்க. எங்க போனாலும் நற்செய்தி, எங்க போனா இயேசு பத்தி சொல்றதா தான் இருந்தது. அப்போ பேதுருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அப்போ நம்முடைய வாழ்க்கை, அப்போ பேதுரு எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி சாட்சியப்படுத்தினார் சொல்லிட்டு நம்ம அவருடைய எக்ஸாம்பிள் மட்டும் ஒண்ணு மட்டும் வாசிப்போம் சரிங்களா? திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம். பேதுருவின் வாழ்க்கையில் பயந்து ஓடின பேதுரு, உயிருக்கு பயந்து ஓடின அப்போஸ்தலர்கள், தூய அபிஷேகம் வந்த பிறகு அவங்க எப்படி மாற்றமட, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி மாறியது, இயேசுக்காக உயிரை கொடுக்க அவர் துணிந்தவர்களா இருந்தாங்க. திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் மட்டும் வாசிப்போம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 4 18, 19, 20 எடுத்து வாசிக்கலாம். எடுக்கணும். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து, இயேசுவை பற்றி எதுவுமே பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டார். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். இங்கிலீஷ் பைபிள் யாருன்னா வச்சிருக்கீங்களா? யாருன்னா எடுத்தா வாசிக்கலாம். And they called them and commanded them not to speak at all, nor teach in the name of Jesus. But Peter and John answered and said unto them, whether it be right in the sight of God to hearken unto you more than unto God, judge them. இப்போ பாருங்க, அப்போஸ்தலர்கள் பயந்து ஓடினாங்க, உயிருக்கு பயந்து ஓடினவர்கள். இப்போ பேதுரும் யோவானும் இப்போ அவ்வளவு துணிச்சலா பேசுறாங்க. அப்ப அந்த துணிச்சலை கொடுத்தது யாரு? அது வரைக்கும் பயந்து ஓடணும், உயிருக்கு பயந்து ஓடினாங்க அப்போஸ்தலர்களுக்கு துணிச்சலை கொடுத்தது யாரு? தூயாவில தான் இல்லையா? அவருக்குள்ள வந்த அபிஷேகம் தூயா. அப்போ தூயாவின ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவனுக்குள்ள துணிச்சல் வருது, ஒரு தைரியம் வருது. அவன் வேற மனுஷன், அது வரைக்கும் பயந்து ஓடணுங்க. திக்குவாயா இருந்த மோயிசன் வேற ஆளா மாறினார் இல்லையா? சவுல் கழுதை தேடிட்டு போனாரு, அவர் வேற ஆளா மாறினாரு. தாவீது ராஜா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், அரசனா மாறினார். அப்ப எப்பொழுது தூயான அபிஷேகத்தால் நிரப்பப்படுறாங்களோ அவங்க ஆளு வேற ஆளா மாறி போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம எப்போ ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்பப்படுறோமோ நம்மள மாற்றப்படுவோம். அது வரைக்கும் பிஃபோர் ஹோலி ஸ்பிரிட், ஆஃப்டர் ஹோலி ஸ்பிரிட் நம்ம பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில தூயன் அபிஷேகம் வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை, தூயன் அபிஷேகம் வர்றதுக்கு முந்தைய என்னுடைய வாழ்க்கை என்னால கண்டுபிடிக்க முடியும். அது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ ஆவியானோட அபிஷேகம் வர்றதுக்கு என்ன புது இயேசு போல மாற்றத்துக்காக ஆவியான எனக்குள்ள வராரு. இயேசு எப்படி அற்புதங்களை செஞ்சாரோ, இயேசு எப்படி பிதாவின் சாட்சியா இருந்தாரோ, இயேசு எப்படி இறையாட்சி இந்த பூமியில பார்க்கணாரோ, ஏன்னா அது அன்பு. அது இயேசுனாரை கொண்டு வந்தது அன்பு, கடவுளின் அன்பு கொண்ட எல்லாரும் அன்பு செஞ்சு வாழணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கும், எல்லோரும் சமாதானமா இருக்கும், எல்லோரும் அன்பா இருக்கணும்.
அவர் இயேசுக்கு இருந்த ஒரே எய்ம், கடவுளுடைய ஒரே எய்ம் அப்படித்தான். சரிங்களா? அவர் தம்முடைய அன்பினால் நம்மை படைத்தார் இல்லையா? அவருடைய சாயலாகவும் அவருடைய உருவத்தில் நம்ம படைத்திருக்கார். அன்பு செஞ்சு வாழணும்னு படைத்தார். அப்போ சாத்தானின் சூழ்ச்சினா நாம் விழுந்து போனோம். இன்றைக்கும் அதே நிலையில தான் இருக்கும். சரிங்களா? அப்ப யாரெல்லாம் தூயாயினை பெற்றிருக்கிறாங்க, யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க கடவுளை போல வாழ வேண்டியதா, இயேசுவை போல வாழ வேண்டியதா இருக்கு. அப்போ யாரெல்லாம் கடவுளால் இயக்கப்படுவது கடவுளின் மக்கள் சொல்லிட்டு வசனம் இருக்கு. சரியா? ரோமையர் 8ஆம் அதிகாரம் 14. அப்ப நான் தூயாய் பெற்றிருக்கிறேன், நான் தூயான அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா கடவுள் போல நான் தூயாய் சொல்லுகிறது போல நான் வாழ கடமை உள்ளவன். வாசிக்கலாம். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுக்கலாம். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். சரி, இப்ப நம்மெல்லாம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுறோமா? சொல்லலாம். நம்மெல்லாம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுறோமா? இப்ப எனக்கு பாடமே புரியல, ஏன்னா நீங்க ஸ்டூடெண்டா இருக்கணும்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்டா இருக்கீங்க, சரியா படிக்க முடியல, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே ப்ரெஷரா இருக்குது. இப்போ எங்க காலத்துல செல்போன்லாம் எங்களுக்கு கிடையாது. சரியா? மிஞ்சி போனா சினிமா பார்ப்போம், கதை புக்கு படிப்போம். உங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது. என்ன, எப்பவுமே செல்போன் கையில இருக்கு இல்லையா? எப்பவுமே டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு இல்லையா? இப்போ எங்க காலம் வேற. நாங்களே செல்போனோட தான் இப்போ ஜூம்ல இருக்கிறது செல்போன் வச்சு தான் ஜூமை பார்த்துட்டு இருக்கேன். சரியா? அப்போ இந்த செல்போன் எல்லாம் இருக்க முடியல. உங்களுக்கு அதோட அப்டேட்டா இருக்கீங்க இல்லையா? அப்போ இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க கடவுளின் ஆவியை ஏற்கப்படுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருன்னா சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி, நீங்க கடவுளின், ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நான் கடவுளின் மகனா இருக்கேன், நான் கடவுளின் மகளா இருக்கேன், அப்ப தூயானா இயக்கப்படணும். அதாவது நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கடவுள் விரும்புறது போல நான் செய்யணும். இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நான் செய்யணும். இப்ப நம்ம செய்யறோமா? என்னால சொல்ல முடியுமா? நான் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய ஆவியை எப்படி எனக்கு இயக்குறாரோ, எப்படி இன்ட்யூஷன், அது உள்ளத்துல ஒரு தூண்டுதல் கிடைக்கும், ஒரு உணர்வு கிடைக்கும். இறை வார்த்தையினுடைய பேசுவார், இல்ல மற்றவங்க மூலியமா பேசுவார், இல்லைன்னா தனி பர்சனல் ஜபத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் காரியங்கள் வெளிப்படுத்துவார். அப்புறம் வார்த்தை கேட்டுதான் நான் செயல்படுறேன் அப்படி சொல்ல முடியுமா? யாருன்னா இருந்தா சொல்லலாம், உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். யாரும் பேசுங்க. ஆண்டவர் மாட்சி மேடுவார். சரிங்களா? ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளைங்க என்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த மாதிரி சாட்சியா வாழறாங்க. என் ஆண்டவர் சொல்லிக்க, நீங்க உலகின் உப்பாய் இருக்கிறீர்கள், உலகின் ஒளியா இருக்கிறீர்கள், எனக்கு சாட்சிகளை இருப்பீர்கள். அப்ப இங்க நம்ம ஷேர் பண்ணலாம். சரிங்களா? இங்க யாரும் இல்லை, நம்ம தான் இருக்கோம். சரிங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இதை அனுபவிக்க முடியுதான்னு பாருங்க. ஆண்டவர் எனக்குள்ள, நம்ம சொல்றோம் இல்லையா, தூய என்னோடு இருக்கிறார், கடவுள் பிதா என்னை அன்பு செய்கிறார், இயேசு ஆண்டவர் என்ன அன்பு செய்கிறார், ஆக என்ன அன்பு செய். நம்ம 1 கொரிந்தியர் 3:16 வாசிச்சீங்களா? அதை வேணா எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர், மறுபடியும் இந்த இடத்துக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் chapter 3 verses 16. ஏன்னா எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கடவுளின் கோயில் என்றும் உங்களில் கடவுளின் ஆவியார் குடிக்கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு கேள்வி கேட்குது இல்லையா? அதுதான் கேள்வி. சரியா? உங்களுக்கு தெரியாதா? இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னுடைய உடல் கடவுளின் ஆலயம் என்றும் இந்த ஆலயத்தில் கடவுளின் தூயாய் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இறை வார்த்தை சொல்லுது இல்லையா? அதை நீங்க நம்புறீங்களா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. சும்மா ஃப்ரீயா பேசுங்க. தெரியுமா? சரி, இங்கிலீஷ்ல ஒருத்தர் எடுக்கலாமா? இங்கிலீஷ் பைபிள் இருந்து ஒருத்தர் எடுங்க. அடுத்தது, உங்களுக்குள்ள ஆவியான எப்படி செயல்படுறாருன்னு ஒரு ஆள் சொல்லுங்க. சரிங்களா? எனக்குள்ள ஆவியான எப்படி செயல்பட்டார், எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது,
என்னால் ப்ரெஷர் அதை படிக்க முடியல, அப்போ நான் ஜெபிச்சேன், இந்த மாதிரியான வழி நடத்துறார் ஆவியானவர் அப்படின்னு யாரும் சொல்லுங்க. உங்கள் அனுபவம் ஷேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்பதான் மற்றவங்களுக்கு புரியும் ஆவியானவர் எப்படி எனக்குள் செயல்படுறாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிய வரும். இங்கிலீஷ் யாருன்னா எடுத்தவொன்னு வாசிக்கிட்டோம், யாருன்னா ஒருத்தர் எடுத்துதான் வாசிக்கிட்டோம். The Spirit of truth abides in me and teaches me all things and guides me into all truth. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற முடியுமா? The Spirit of truth abides in me, teaches me, and guides me into all truth. Guides me to all truth. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல அதுக்கு இதுக்கும். 1 Corinthians 3:16 தானே வாசிக்கிறீங்க? ஆமா அங்கிள். ஓகே, இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதுக்கு. சரி, அப்போ அவர் வந்து கைட்ஸ் மீ இன் எவ்ரி ட்ரூத்னு இருக்கு இல்லையா? அப்போ முழு உண்மையை நோக்கி என்னை வழி நடத்துகிறார். ஸோ உங்க அனுபவத்தை ஒரு ஷேர் பண்ணலாமா நீங்க? நான்சில ரொம்ப காலமா இருக்கீங்க இல்லையா? பெஸ்கால இருக்கீங்க, இவ்வளவு வந்திருக்கீங்க, இந்த அனுபவம்லாம் இருக்கு இல்லையா? ஆவியான உங்களை எப்படி வழி நடத்துறார், அது மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். நீங்க ஷேர் பண்ணீங்களா? ஆவியான யாரையும் வழி நடத்தலையா? அவர் உங்களுக்கு கவுன்சிலரா இருக்காரு இல்லைங்களா? ஆலோசனை கொடுக்குறாரு, துணையாளா இருக்கிறாரு. நீங்க வேதனையில் இருக்கும் அவர் தேற்றுக்கிறார் இல்லையா? கம்ஃபர்ட்டா இருக்காரு. உங்களால் பேச முடியாத பேச வைக்கிறாரு. உங்களுக்கு எதுவும் புரியல அவர் கற்று தருகிறார். இட் டீச்சர்ஸ் யூ இருக்கு இல்லையா? இட் டீச்சர்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? யோவான் 14:26 நீங்க வாசிக்கலாம். அப்ப இந்த அனுபவிச்சிருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது தெரியாத நேரத்துல ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நல்ல குழப்பமா இருந்தேன், எனக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். அதனால இந்த மாதிரி டிசைட் பண்ணி நான் செஞ்சேன், நான் சக்சஸ் ஆனேன். அப்படி யாருக்குன்னு அனுபவம் இருக்கா? சரி, நீங்க அடுத்த முறை வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? இப்ப இருந்தா பரவாயில்ல, சரிங்களா? ஆனா இதெல்லாம் சொல்லணும், சரிங்களா? நீங்க அந்த அனுபவத்தை சொல்லணும். ஆண்டவர் மாட்சி விடுகிறார், சரிங்களா? நீங்க சொல்லும் பொழுது நீ ஆர் க்ளோரிஃபைங் யுவர் காட். ஓகே, கடவுள் மாட்சி மேட நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு என்னை பத்தி இந்த அளவுக்கு தெரியுது. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்பொழுது, வீட்டுல இருக்கிற ப்ரெஷரு, படிக்கும்பொழுது எல்லாருக்கும் ஈஸியா இருக்கா படிப்பெல்லாம்? ரொம்ப ஈஸியா 100 மார்க் எடுக்க முடியுதா? சொல்லுங்க. நீங்க பாடம் படிக்கிறீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட்ல இருப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு பிரான்ச் எடுப்பீங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரான்ச். இங்க ஒரு 12 பேர் இருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அனுபவத்தில் இருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களால 100% மார்க் எடுக்க முடியுதா? இல்ல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்துருதா? உங்க லைஃப் ஈஸியா இருக்கா? நான் நினைச்ச மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்ல முடியுதா உங்களால? நான் விரும்புற வாழ்க்கை நான் வாழறேன், நான் எப்பவுமே ஜாலியா இருக்கேன், நான் என்ஜாய் பண்றேன் லைஃப அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்? படிக்கும் போது ஜாலியா இருக்கிறேன், ஈஸியா இருக்கு எனக்கு எல்லாமே, என் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? யாருமே பேச மாட்டேங்கிறாங்க கடவுளே. இது அங்கிள் நான் ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். சூப்பர். ஆக்சுவலி பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். நான் காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது ஊப்ஸ்ன்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு, ஓகேங்களா? அது வந்து ஃபுல்லாக கோடிங் பேப்பர். எங்கள் கிளாஸில் டோட்டலாக 50 மெம்பர்ஸ். 50 மெம்பர்ஸில் டோட்டலாக வந்து ஒரு 4 பேர் தான் பாஸ் ஆகியிருந்தாங்க. 56 மெம்பர்ஸ் வந்து 46 மெம்பர்ஸ் வந்து ஃபெயில் அந்த டைமில். அப்போது எல்லாருக்கும் ரீவால்யூஷன் போட்டாங்க. பட் என்னோடது வந்து எனக்கு கோடிங்ஸ் வராதனால என்னோடது பேப்பரில் வந்து திரும்ப ரீவாலுவேட் பண்ணுறதுக்கு மார்க்கே இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி 20 தான் போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் ரீவாலுவேட் பண்ணும்போது ஒரு 45ஆவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாங்க. பட் என்னோடதுன்னு பார்க்கும்போது எனக்கு மார்க்கே இல்லை. ஏன்னா எனக்கு அதில் அவ்வளோவா கோடிங்ஸ் வராது. மறுபடியும் திருத்தி ஒரு 3 மார்க் தான் போட்டாங்க. 23 மார்க்கில் தான் போட்டாங்க. பட் இது வந்து பாசிபிள் இல்லை, நீங்கள் போட வேணாம், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த டைமில் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவர் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பர்மிஷனாக ஹெச்ஓடிகிட்ட போய் வாங்கிட்டு வந்து போட்டோம். அந்த டைமில் கிளாஸ்லேயே
என்னோட பேப்பரும் என்ன மாதிரி ஆண்டவர் பற்றி தெரிஞ்ச ஒரு பொண்ணு எங்கள் 2 பேரோட இது தான் அந்த இடத்துல பாஸ் ஆகிருந்துச்சு. கிளாஸில் அப்போ கேட்டாங்க 46 மெம்பர்ஸில் மறுபடியும் ரீவேல்யூவேஷன் போட்டு யாரோடது பாஸ் ஆச்சுன்னு கேட்டப்போ நான் அந்த இடத்துல எழுந்து நின்னேன். ஏன்னா எல்லாருக்கும் போட்ட மார்க்கை விட என்னோடது வந்து வெரி லோ 23 மார்க் தான். ஆனால் என்னோடது பாஸ் ஆச்சு. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் முன்பதாக மகிமைப்பட்டார். ஆண்டவர் கூட இருக்கிறன்றதை வந்து வெளிப்படுத்தினாரு. திஸ் இஸ் அ பிக் டெஸ்டிமனி இன் மை காலேஜ் லைஃப். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் செயலாற்றுறார். சரியா? ஒவ்வொருக்குள்ள இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டம் நம்ம தினமும் இயேசுவோட, ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள வாழுறார் இல்லையா? அப்போ பல்வேறு விதமான போராட்டம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் இருக்கும். மத்தேயு 6:14 இருக்கும். சரிங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் ஒண்ணு இருக்கும். அது மட்டும் வாசிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான வசனம் அது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைக்காக கவலை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றுள்ள தொல்லையே போதும். ஆமேன். ஆமேன். மறுபடியும் ஒருத்தர் வாசிக்கலாம். இங்கிலீஷ்ல கூட வாசிக்கலாம். ஒருத்தர் யாருன்னா தமிழ்ல ஒரு முறை வாசிங்க, இங்கிலீஷ்ல ஒரு முறை வாசிக்கலாம். பிரபாகர் இன்னொரு டைம் வாசிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைக்காக கவலை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றுள்ள தொல்லையே போதும். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாளை குறிச்சு கவலைப்படாதீங்க, அன்றன்றைக்குள்ள தொல்லையே அன்றன்றைக்கு போதும். இந்த வசனம் என்ன சொல்லுது? நாளை குறிச்சு கவலைப்படாதீங்க, அன்றன்றைக்குள்ள தொல்லையே அன்றன்றைக்கு போதும். நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும். யாரெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்களா? எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல. திடீர்னு அந்த வார்த்தை கிளாஷ் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. சரிங்களா? யாருக்கான சிந்தனை இருந்தா இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எனக்கு வேலை கிடைக்குமோ, என்ன நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைக்குமா, இல்லை எப்படி இருக்கு, இல்லை அப்ராட் போவேனா, இல்லை இந்த கோர்ஸ் நான் முடிப்பேனா, இந்த ஸ்டடியை பண்ண முடியுமா, இல்லை ஃபீஸ் கட்டுறது பணம் இருக்குமா இருக்காதா, இப்படி யாருக்குன்னா கவலை இருந்தா, இல்லை என் பிஸ்னஸ் பாதிக்குமா, இல்லை டெவலப் ஆகாமல் இப்படியே இருக்குமா, இல்லை மோசமா இருக்குமா, இந்த மாதிரி மனசுல ஏதாவது போராட்டம் இருந்தா ஆண்டவர் பார்த்துட்டு ஒப்பு கொடுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாளை குறித்து கவலை வேண்டாம், அன்றன்றைக்குள்ள தொல்லை அன்றன்றைக்கு போதும். நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும். இப்போ வசனம் என்ன சொல்ல, எதை நம்பணும்னா, நாளை கவலை போக்க, நாளை பிரச்சனை தீர்க்க நாளைக்கு வழி பிறக்கும். அதனால இன்னைக்கு அதை வச்சுட்டு நம்ம போராடிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? அப்ப யாருக்கிட்ட அந்த மாதிரி மனசுல ஒரு போராட்டம் இருந்துச்சுன்னா அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சரிங்களா? இன்றைக்கு நான் ஆண்டவர், இன்னைக்கு நீ சந்தோஷமா இரு. இன்றைய வேலையை நீ பர்ஃபெக்டா இன்னைக்கு 100% நீ செய். நீ செய்ய வேண்டிய காரியத்துல பர்ஃபெக்டா செய். இன்னைக்கே ஜாலியா இரு, இன்னைக்கு சந்தோஷமா இரு. நீ தேவையில்ல உன் சந்தோஷத்தை கெடுத்துக்காத. நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க போட்டு மனசுல போட்டு பிரச்சனை ப்ரெஷர் உருவாக்கிக்காதீங்க. நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும். அப்ப ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லியிருக்காரு, நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு நாளைக்கு எதிர்காலத்துக்கு பிரச்சனை தீர்க்க ஆண்டவர் பார்த்துக்குவார். ஸோ அந்த மைண்ட்ல அந்த மனசுல அதை வைங்க. அப்போ தூய உங்களுக்கு எல்லா காரியங்களும் சொல்லி தருவார். சரிங்களா? சரி, இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்க பாத. Matthew 6:34. Take therefore no thought for the morrow, for the morrow shall take thought for the thing of itself. Sufficient unto the day is the evil therefore. அன்றன்றைக்குள்ள தொல்லையே அன்றன்றைக்கு போதும். நாளை குறிச்சு நீங்க கவலைப்படாது. நாளை குறிச்சு கவலை நாளைக்கு வழி பிறக்கும். சரிங்களா? இங்கிலீஷ்ல இன்னும் நல்லா இருக்குது. நோ தாட்ஸ். அப்போ அந்த தேவையில்லாத எண்ணங்கள், கவலை வந்து பிசாசுடைய ஒரு காரியம். சரிங்களா? ஈவில் தாட்னு இருக்கு இல்லையா, அது நோ தாட்டா? ஓகே, நோ தாட் ஃபார் டுமாரோ. நாளை குறிச்சு கவலைப்படாது, இன்றைக்கு நாள்ல வாழுங்க.
ப்ரெசென்ட்ல இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஃபியூச்சருக்கு போகாதீங்க, பாஸ்டுக்கும் போகாதீங்க, ப்ரெசென்ட்ல வாழுங்க. சரி, இப்போ நம்ம எப்படி வாழணும் நம்ம சின்ன ஒரு இதுதான் பார்த்தோம் சரிங்களா? அப்போ இறுதி வரைக்கும் நம்மோடு இருக்கிற மாதிரி ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். அவர் ஒரே நோக்கம் தான், என்ன வந்து இயேசுவை போல மாற்றணும். இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி வாழணும். அப்போ எனக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு இந்த இடத்துல இருந்தா அவர் எப்படி செயல்படுவார், நான் கடவுள் எப்படி சொல்ற இறை வார்த்தை என்ன சொல்லுதோ, கடவுள் என்ன எப்படி ஆவியனை எப்படி வழி நடத்துறாரோ அந்த மாதிரி நான் செயல்படுறேன்னா, எப்ப நீங்க அந்த மாதிரி செயல்படுறீங்க, அவரோட ஒத்துழைக்கும் போது அந்த உள்ளத்துல என்னைக்குமே மகிழ்ச்சி இருந்து நம்முடைய மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டத்தால் அந்த மகிழ்ச்சி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். உங்களை மைண்ட் ஒரு டிஸ்டர்ப் ஆகுறீங்க, ஒரு போராட்டம் வருது, ஒரு சமாதானம் இல்லை, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைனாவே நீங்க ஏதோ ராங் ரூட்ல போறீங்கன்னு அதை கண்டுபிடிச்சலாம் சரிங்களா? நீங்க பேசக்கூடிய வார்த்தையை நீங்க கேட்கலாம். நீங்க பேசக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை வாயிலிருந்து புறப்படுதுன்னு ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, உள்ளத்தின் நிறைவு நின்று வாய் பேசும். உங்க பேசக்கூடிய வார்த்தை, நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கவனிங்க. அப்ப நீங்க என்ன ஆண்டோடைய வார்த்தையை பேசுறீங்களா, ஆவியான சொல்ற மாதிரி நடக்கிறீங்களா, இல்ல டெட் அகேன்ஸ்டா போறீங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிடணும். அப்ப நீங்க வழி மாறி கரெக்ட் பண்ணலாம். மைண்ட் டிஸ்டர்ப் அந்த ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க, உடம்புல ஏதாவது ஊறிட்டு இருக்கு, கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? எங்கேயோ நின்று பேசிட்டீங்க, காலில் ஏதாவது ஊறுனா கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? கண்டுபிடிக்க எறும்பு ஏறுது, எறும்பு ஏறாம நம்ம கண்டுபிடிச்சிடும் இல்லையா? கண்டுபிடிக்க முடியாதா இல்லையா? ஒரு எறும்பு ஏறுது, தலையில திடீர்னு இப்ப மரத்தடியில நின்று தலையில ஏதோ விழுந்துருது, கண்டுபிடிக்க முடியாதா இல்லையா? கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? யாரும் நம்மளை உத்து பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? நீங்க எங்கேயோ பேசிட்டு இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு யாரும் ஷார்ப்பா கவனிக்க நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ ஆவியான எனக்குள்ளத்துல எனக்குள்ள ஒரு போராட்டம் மனசுக்குள்ள வருதுன்னா நீங்க கவனமா கவனிச்சுங்க. அப்போ டிஸ்டர்ப் வருதுன்னா, ஆண்டவரே ஆவியான என்ன வழி நடத்துங்க, தூய எனக்குள்ள இருக்கிற குடிக்கொண்டிருக்கிற ஆவியானவரே என்ன வழி நடத்துங்க, ஏதோ எனக்கு ராங்கா இருக்குது, என்னால படிக்க முடியல, வேலை செய்யற இடத்துல சரியா வேலை செய்ய முடியல, வேலை செய்யற இடத்துல என்னால சரியா சம்பாதிக்க முடியல, இந்த ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ண முடியல, என் ஃப்ரெண்டை புரிஞ்சிக்க முடியல, பேரண்ட்ஸை புரிஞ்சிக்க முடியல, அப்பா அம்மா புரிஞ்சிக்க முடியல, இந்த சப்ஜெக்ட் என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கும்போது நீ யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்? நீங்க ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஹெல்ப் கேட்கணும் சரிங்களா? ஏன்னா வாளாக்காமல் உங்களை தலையாக்குவேன்னு சொல்றேன். நீங்க எந்த இடத்துல தான் நீங்க தான் நம்பர் 1. இதனுடைய அர்த்தம் அதான் சரிங்களா? நீங்கள் உங்களை வாளாக்காமல் தலையாக்கு. எப்ப நீங்க இறை வார்த்தை கேட்டு ஆவியான சொல்றபடி நடக்கிறீங்களோ, யாரெல்லாம் கடவுளின் ஆவியை ஏற்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளின் மக்கள் சரிங்களா? யோவான் 14, யோவான் 14:26. But the Comforter, which is the Holy Ghost, whom the Father will send in my name, he shall teach you all things and bring all things to your remembrance, whatsoever I have said unto you. தமிழ்ல ஒருத்தர் என் பெயரால் வாசிங்க யாருன்னா வாசிங்க. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய் ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கும் நினைவூட்டுவார். ஆமேன். இப்போ என் பெயரால் தந்தை அனுப்ப தூய உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அப்போ 2 காரியங்கள் சொல்லப்படுது இல்லையா? இயேசு பெயரால் தந்தையின் வாக்குறுதி, தூயாவின் வந்து ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்குறுதியானவர். தூயாவின் வந்து வாக்குறுதியா பிதா சொல்லியிருக்காரு சரிங்களா? மாந்தர் யாருமே நாம் என் ஆவியை பொழிவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிதாவோட வாக்குறுதி கொடுத்தார். யோவேல் 2:28 வாசிக்கலாம். இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். அப்போ உலக மக்கள் அனைவரும் மேலும் தூயாவின் அபிஷேகம் பொழியப்பட்டுள்ளது. ஆனா யார் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களுக்குள்ளதான் ஆவியானவர் தங்குவார். அவங்க தான் கடவுளின் பிள்ளைகள். இப்ப யாரெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் தூயாவின் முத்திரையிடப்பட்டவர்கள். அப்ப யாரெல்லாம் தூயாவின் முத்திரையிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்துவை சாயலா மாறணும்னு சொல்லிட்டு ஆவியான சொல்லி தர்றாரு. ஆவியானோட ஒரே நோக்கம் அவ்வளவுதான். நீங்க வந்து இறையாட்சிக்கு உட்பட்ட மக்கள். அப்போ அவர் வரும்பொழுது இறையாட்சினா என்ன,
உலகின் ஆட்சி சாத்தானுடைய ஆட்சினா சொல்லி தருவார். ஒளியின் ஆட்சினா என்ன, இருளின் ஆட்சினான்னு சொல்லி தருவார். அன்பின் ஆட்சினா என்ன, வெறுப்பின் ஆட்சின்னு ஆண்ட சொல்லி தருவார். சரிங்களா? அப்போ ஆவியான உண்மையின் ஆவி, அப்ப 2 விதமான ஆவி இருக்கு. ஆவியான வந்து உண்மையின் ஆவியானவர். அப்போ பொய்மையின் ஆவி என்னன்னு தெரியும். உங்களுக்கு பொய்மையின் ஆவி தெரியுமா? ஆவியான உண்மையின் ஆவியானவர் பரிசுத்த ஆவி. அப்ப பொய்மையின் ஆவி யாரு? தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் லை. நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? உண்மையின் ஆவியான இருந்தா அப்ப உண்மைன்னு ஸ்பெசிபிக்கா நம்ம கிட்ட சொல்லும் பொழுது அங்க இன்னொரு ஆவி இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப நம்ம வாழ்க்கையில 2 பேருக்கு இடம் கொடுக்கணும். ஒண்ணு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்கிறோம், ஈவில் ஸ்பிரிட்டுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். என்னுடைய செயல்பாடுகளை பொறுத்து நான் என்ன செய்யறேன், என்ன பேசுறேன், என்னுடைய தாட்டை பேஸ் பண்ணி நான் எந்த பக்கம் இருக்கும் நான் தான் தீர்மானிக்கிறேன். ஒண்ணு இயேசுவோடு இருக்கணும், இல்ல சாத்தானோடு இருக்கணும். அது எப்படி இருக்குன்னா இல்லையான்னு செயல்பாடு வந்து நான் செய்யக்கூடிய காரியங்களை வச்சு. அதான் ரோமர் 8:14 வாசித்து இல்ல, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ரோமர் 8:13 சொல்லும், தூயாவின் துணை உங்கள் உடலில் தீச்செயலை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். தூயாவின் துணை கொண்டு உங்கள் உடலில் தீச்செயலை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போ தூயாவை எனக்கு தரப்படுறது அவர் எனக்கு கற்றுத்தர, ஆண்டோட பிள்ளையா நீ எப்படி வாழணும், உனக்கு பூமியில என்னென்ன போராட்டம் வரும், இந்த போராட்டத்தை நீ எப்படி ஃபேஸ் பண்றது, இந்த பிரச்சனைல இருந்து எப்படி ஃபேஸ் பண்றது, இந்த பிரச்சனைல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இதுல எப்படி போனா சரியா இருக்கும், ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை என்ன, அப்ப இறை வசனம் என்ன சொல்லுது, அதோட விளக்கங்கள் தருவார். அப்ப எப்போ தூயாவே பேதுரு மேல வந்தாரோ அப்ப பேதுரு ஆண்டவர் வார்த்தைகளை கண்டுபிடிச்சார், அர்த்தங்கள்லாம் உணர்ந்த. இயேசுவோடு இருந்து 3.5 ஆண்டுக்கு இறை வார்த்தை இயேசுடைய வார்த்தைகள் கேட்ட பேதுரு, அப்போ சில ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாங்க. அப்ப எப்போ தூயான் வந்தாரோ அப்பதான் அவர்கள் அந்த வார்த்தைகள்ல பொருள்களை உணர்ந்து கொண்டார்கள், அதனுடைய மீனிங் என்ன, அதனாலதான் தெளிவா பேசி அவர் சாட்சியா இருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொருத்தரையும் நம்ம பார்க்கலாம். பவுலடியார், அவர் திருச்சபை அழிக்கணும்ட்டு போராடினவர் இல்லையா? ஏசு கிறிஸ்து பேரை சொன்னால அழிக்கணும், திருச்சபை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டுதான் கங்கணமிட்டு அழிச்சு ஒழிச்சிட்டு இருந்தார். திருத்துதர் பணி 8 வாசிக்கலாம், 7-8 நீங்க வாசிக்கலாம். சரிங்களா? திருச்சபையை ஒழிச்சிடணும், இயேசுவின் பெயரை சொன்னாலும் அழிக்கணும் அப்படின்ட்டு வீடு வீடா போய் ஆணும் பெண்ணுமா இயேசு பேரை அறிவிச்சுங்க, கிறிஸ்துரா இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வீடு வீடா அழித்துட்டு வந்து ஜெயில அடிச்சாரு, கொண்டாரு, ஸ்தேவானை கொண்டாரு இல்லையா? ஸ்தேவானை கொண்டு போட்டார். அது திருத்துறை 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். அதுக்கு பவுலடியா சாட்சியா இருந்தார். அப்போ எப்ப இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு தூயன் அபிஷேகத்தை பெற்றாரோ அப்போ சவுல் பவுலானார். அப்போ யாரு இயேசு பேரை சொன்னாவே அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சாரோ, இந்த திருச்சபை ஒழிக்கணும்னு போராடினாரோ, அதே மனுஷன் தூயன் அபிஷேகம் வந்த பிறகு ஆள் அப்படியே டோட்டலா மாறி போயிட்டார். இன்னைக்கு பேதுரை போல அவர் பெரிய தூண், திருச்சபையினுடைய தூண் பவுலடியா மாறினார். அது ஒண்ணு மட்டும் வாசிக்கலாமா? பவுலடியார் ஆவியான பெற்ற பிறகு எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்தார்கள், அது ஒண்ணு மட்டும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். திருச்சபை கொல்லணும்னு நினைத்தவர், திருச்சபை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு வந்தவர், ஆனால் இயேசு கிறிஸ்து ஆட்கொள்ளப்பட்டு அதே இயேசுவின் பெயருக்காக பல துன்பங்களை அடைஞ்சார். அவர் அது நீங்க வாசிக்கலாம், அதெல்லாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:8 எடுத்து வாசிக்கலாம். Philippians chapter 3 verses 8. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவே நான் பெற்ற ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இலவாக கருதுகின்றேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதவமாய் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகின்றேன். ஆமென். ஆமென். மறுபடியும் ஒருத்தர் வாசிக்கலாம்.
3:8. அவர் என்ன சொன்னா, கிறிஸ்துவை ஆதாயமைக்கு கொள்ள இந்த உலகத்துல நான் பெற்றிருந்த எல்லா செல்வங்களும், பெருமை, வீடு, வாசல், பட்டம், பதவி எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். அது வரைக்கும் கிறிஸ்துவை ஒழித்தவர். கிறிஸ்துவ ஒழிக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபட்டவர். திருச்சபை மொத்தமா அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இறங்கினவர். தூயன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு மாறுபாடா புரிஞ்சது. நிறைய காரியங்களை அவர் தெரிந்து கொண்டார். கடவுளுடைய திட்டங்களை தெரிந்து கொண்டார். நிறைய ரெவல்யூஷன், நிறைய வெளிப்பாடுகள், நிறைய ரகசியங்கள், இறை ஆட்சி ரகசியம் நிறைய கடவுளுக்கு நிறைய தெரிந்து கொண்டார். தூயன் அநேக காரியங்கள் கற்று தந்தார். இயேசுவை பற்றி அநேக காரியங்களை கற்று தந்தார். அப்போ அவர் பல 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 அற்புதங்கள், அடையாளம், நிறைய காரியங்கள் பவுலடியார் வழி. ஏன்னா பவுல் இயேசுவின் காலத்துல இருந்தாலும் இயேசுவோட வாழ்ந்தவர்கள், அப்போஸ்தலர் வாழ்ந்தவர்கள். அவ்வளோ வெளிப்பாடுகள்லாம் பவுலடியார் தான் கிடைச்சிருக்கு இல்லையா? நிருபம்லாம் நிறைய வாசிக்கலாம் நீங்க, சரிங்களா? அப்போ இயேசுவை வெறுத்தவர், திருச்சபை அழிக்கணும்னு நினைச்சவர், ஆண்டவர் ஆட்கொள்ளப்பட்டு தூயான அபிஷேகம் எப்ப பெற்றாரோ வேற மனுஷனா மாறினார். அழிச்ச திருச்சபை உயிர்ப்பிக்கிறதுக்காக உலகம் எல்லாம் அவர் போனார். அவரால் தான் உலகம் மூலம் பரவச்சு அன்னைக்கு, சரிங்களா? அப்ப அப்படியே மாறினார். அப்படியே கலாத்தியர் 3:20 வசனம் வாசிக்கலாம். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிற சொல்லும் அளவுக்கு மாற்றம் அடைந்தார். தம்முடைய பழைய வாழ்க்கையில இருந்து புது வாழ்க்கை அப்படியே மாறி, இருளின் ஆட்சியில, இருளின் வாழ்விலிருந்து ஒளியின் வாழ்வமான வெறுப்பின், அப்போ அடிச்சு கொல்றது வெறுப்பு. இயேசு பேரை சொன்னா கொல்லு வச்சு கொன்றது. அந்த அளவுக்கு வெறுப்புல இருந்த மனுஷன் கடவுளின் அன்பினை ஆட்கொள்ளப்பட்டு வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ சொல்லும் அளவுக்கு மாற்றம் அடைந்தார். இயேசுவை போல மாறினார். இயேசு எப்படி அந்த மாதிரி, அதனால பவுலிட சொல்ல முடியும், என்ன போல வாழுங்க, நான் செய்யறது போல செய்யுங்க, நான் சொல்றத மாதிரி செய்யுங்க அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சது. இந்த உலகத்துல எல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன்னு சொன்னார். இயேசுவை பற்றி இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்காக உலகை இயேசுவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பையில கருதுகிறேன். நம்மளால் கருத முடியுமா பாருங்க. அப்போ இயேசுவனுடைய முக்கியத்துவம் அவருக்கு தெரிய எல்லாம் தன்னை உயிரை இழக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தயாரானவர். 1 Corinthians 2:2 வாசிக்கலாம். 1 Corinthians 2:2. அப்போ எப்போ இயேசுவை வெறுத்தவர், கிறிஸ்துவை அழிக்க முற்பட்டவர், அழித்தவர் அவர். இயேசு ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை டோட்டலா மாறிடுச்சு. 1 Corinthians 2, அதை மட்டும் வாசிக்கலாம், அதை மட்டும் முடிச்சிடலாம், அதோட முடிச்சிடலாம். 1 Corinthians 2:2 வசனம். 1 Corinthians 2:2 வசனம். 1 Corinthians 2:2 வசனம் வாசிக்கலாம். For I decided to know nothing among you except Jesus Christ and Him crucified. தமிழ்ல ஒருத்தர் 1 Corinthians 2:2 எடுத்துட்டாங்க. வாசிக்கலாமா? பைபிள் நிறைய வாசிக்கணும், சரிங்களா? வாசிங்க. For I determined not to know anything among you save Jesus Christ and Him crucified. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? நான் உங்களிடையே இருந்த போது, மனம் மாறி திருச்சபைகிட்ட வரும்பொழுது அவர் இருந்த நிலையை சொல்றார். நான் உங்களிடையே இருந்த பொழுது மெசியாவாகி இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒரே விஷயம் தான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மட்டும் தெரிஞ்சு, மெசியா என்ன இயேசு, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா வந்தவர் அப்படியே மாறி போயிட்டார். நீ வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வர் இயேசு என்று சொல்லும் அளவுக்கு அவர் மன மாற்றம் அடைந்தார். தன்னுடைய வாழ்க்கையே இறை வார்த்தைப்படி வாழ்ந்து, தூய எப்படியெல்லாம் சொன்ன வழி நடத்துற அப்படியா வாழ்ந்து கிறிஸ்து சாட்சியா விளங்கினார். சோ நமக்கும் ஆவியான அபிஷேகம் தரப்பட்டிருக்கு. இறை வார்த்தை ஏன்னா அடிக்கடி நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவை போல வாழ, புனித சின்னப்ப சொன்னது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அந்த நிலைக்கு நாம் மாற்றம் அடையணும். அந்த நிலைக்கு என்னுடைய மனம் புதுப்பிக்கப்படணும். அந்த நிலைக்கு உலக போக்கிலான வாழ்க்கையிலிருந்து
கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாற்றப்படணும். அதுக்காக தான் கடவுள் நம்மளை பெயர் சொல்லி ஒவ்வொருத்தரும் அழைத்து, தாய் வயிற்றில் இருக்கும்போது பெயர் சொல்லி அழைத்த கடவுள் அவருடைய நோக்கம் இதுதான். ஒவ்வொருத்தரோட பிள்ளையா மாறணும், ஒவ்வொருத்தரும் இயேசுவா மாறணும். இயேசு மாட்சி அடைந்தது போல, இறையாட்சிக்கு சாட்சியா வாழ்ந்தது போல, நாமும் ஆண்டவர் இயேசுவை போல, அப்போஸ்தலர்களை போல, புனித பவுலை போல புனிதர்களை போல வாழ தூய தர அந்த வாழ்க்கையை, அவர் கற்றுத்தருகிற வாழ்க்கை, அவர் தருகிற இறை வார்த்தை, அவருடைய ஆலோசனையுடன் இருந்து, உங்கள் உடல் நீங்கள் கடலில் பெற்றுக்கொண்ட தூய தங்கும் ஆலயம் என்று வசனம் சொல்றது இல்லையா? 1 Corinthians 6:19. உங்கள் உடல் நீங்கள் கடலில் பெற்றுக்கொண்ட தூய தங்கும் ஆலயம். அப்ப அந்த ஆவியார் நமக்கு என்ன சொல்றாரு, என்ன ஆலோசனை கொடுக்குறாரு, என்ன கற்றுத்தரார்? உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் கேளுங்க, என்ன புரியல அவர் கேளுங்க. எந்த இடத்துல உங்களை பாட்டில், எந்த இடத்துல நெருக்கடி, எந்த இடத்துல வேதனை, அவர் கேளுங்க, அருமையா உங்களை வழி நடத்துவார். அப்ப உங்களால சொல்ல முடியும், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அதுதான் கடவுள் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருக்குள்ள இயேசு வாழணும்னு கடவுள் விரும்புகிறார். அப்பதான் கிறிஸ்து சாயலாக மாற்றப்படுறோம். அதற்காக தான் ஆவியானவர் நம்ம பிள்ளையை அழைத்திருக்கிறார். நாம் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம், தூய அபிஷேகமா பெற்றிருக்கோம், முதற்கொடையா பெற்றிருக்கிறோம். அப்போ கடவுள் விரும்புகிற இந்த வாழ்க்கை வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் சொல்லும் அளவுக்கு நாம் வாழ்ந்து ஒவ்வொருத்தரும் மோட்ச வாக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? ஆண்டவர் இயேசு சொல்லுவார், அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் முன்னோர்களோடு அந்த வான் விருந்தில ஒவ்வொருத்தரும் அந்த விருந்தில கலந்து கொள்ளணும். சரிங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மோட்சத்துல ஒவ்வொருத்தரும் விருந்து உண்ணணும். சரிங்களா? அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளணும். அப்ப எப்போ இயேசு வார்த்தை கேட்டு, கடவுள வார்த்தை கேட்டு தூயான வழி நடத்தப்படி வாழறோமோ, அப்போ இயேசு போல வாழ்வோம். விண்ணக வான் விருந்திலே அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு நம்முடைய முன்னோரோடு புனிதர்களோடு என்றென்றுமாய் வாழ இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஒவ்வொரு நாளிலே தந்தை, மகன், தூயாவின் பெயராலே. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க.